பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 21வது அதிகாரம் அதோடைய 22வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். இந்த வார்த்தை ஆபிரகாமை பார்த்து அபிமெலேக்கு என்கிறதான ஒரு மனிதர் சொல்கிறதான வார்த்தை தான், நீ செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இப்படி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள்ல ஆபிரகாமுக்கு கூட கர்த்தர் துணையாக நின்றத அந்த மனிதன் பார்த்ததுனாலதான் இந்த ஒரு வார்த்தைய அவரால் சொல்ல முடிந்தது. இதே மாதிரி கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நீ செய்கிற எல்லாவற்றிலும், நீங்க செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் அப்படிங்கிற சாட்சி நம்மளும் அநேகரிடமிருந்து நம்ம பெற வேண்டும். ஆபிரகாம் எதனால இந்த ஒரு சாட்சியை பெற்றார் என்று நாம் பார்த்தோம் என்றால், அவர் கர்த்தர் சொல்கிற எந்த ஒரு காரியத்திற்கும் உடனே கீழ்ப்படுகிறவராக இருந்தார். கர்த்தர் நீ உனக்கு இனத்தையும் உன் தேசத்தையும் உனக்கு சொந்தங்கள் எல்லாத்தையும் விட்டு புறப்படுன்னு சொல்றாரு. உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, புறப்பட்டுறாரு. அதே மாதிரி இஸ்மவேலையும் ஆகாரையும் அவங்க வீட்டுல இருந்து அனுப்புறதுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. மறுநாள் காலமே எழும்பியவர் என்ன பண்றாரு, இஸ்மவேலையும் ஆகாரையும் அனுப்பி விடுறாங்க. அப்புறம் ஒரு விசை ஈசாக்க தகன பலியாக செலுத்துறதற்கு கர்த்தர் கேக்குறாங்க. மறுநாள் காலமே எழும்பி ஈசாக்க பலியிடுறதுக்கு மலைக்கு கூட்டி செல்றாரு. என்ன ஒரு வார்த்தை கர்த்தர்ட்ட இருந்து பெற்றுக்கொள்றாரோ உடனே செய்கிறவராக இருந்தார் இந்த ஆபிரகாம். அதனால அவர் என்ன செஞ்சாலுமே கர்த்தர் அவன் கூட இருந்தாரு. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன சொன்னாலும் அதை நம்ம செய்கிறவர்களாக இருப்போம் என்றால் கர்த்தர் நிச்சயமாக நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நம்ம கூட இருந்து ஜெயத்தை நமக்கு தருகிறவராக இருப்பார். இந்த வார்த்தைகள்னாலே கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதிப்பார். God bless you all.